அந்த இதில் திட்டினது தான் அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகிப்போச்சு. கூப்பிட்டு எல்லாம் வச்சு உட்காந்து பேசி, அவரும் தவறு பண்ணதுக்காக இது பண்ணி சாரி சொல்லி, எனக்கு வந்து என் வண்டி காரை உடைச்சாங்க, என் வீடெல்லாம் கடப்பாறையில் உடைச்சாங்க. அதெல்லாம் யாரோ பண்ணாங்க. ஏன்னா அது ஏதோ கான்ட்ரவர்சியால் தகராறு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் அதை திருப்பி அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் அவர் மன்றத்தை கலைச்சார். அதுக்கு தான் கலைஞர் பாதுகாப்பு போட்டது. அந்த காலத்தில் சன் டிவியில் 7 மணிக்கு தான் நியூஸ் போடுவாங்க. 7 மணிக்கு ஹெட் நியூஸ் என்ன தான் போடுவாங்க. மாலை மறைச்சு தந்திலலாம் ஹெட்டிங்கே என் பேரை போட்டு தான் போட்டிருப்பாங்க. அவர் தெரியாமல் ஏதோ ஒரு தவறு நடந்துக்கிட்டே இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து நாளைக்கு தப்பாகிடும்ல சார். ஏன்னா இதே மாதிரி தவறில் தானே ஒரு பெரிய வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறையில் கிட்டத்தட்ட 50 வருடங்களை கடந்த ஒரு நபர் தான் என் கூட இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்னு பன்முகங்கள் கொண்டவர். என் கூட இன்றைக்கி ஜாகுவார் தங்கம் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்களை சந்திக்கலாம் மகிழ்ச்சி. சரி சார், என்கிட்ட ஒரு சில ஸ்க்ரீன் கிராப்ஸ் இருக்குது சார். நீங்கள் பண்ண விஷயங்கள், நீங்கள் ஒரு சிலரோட எடுத்த ஃபோட்டோ, உங்களோட ஒரு ஃபோட்டோ, அந்த மாதிரி. ஸோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் சார். கலைஞர் ஐயா. கலைஞர் அவர்களோட இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒருத்தர், அவரை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து கலைஞர் ஐயா வந்து ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டுருந்தார். நான் வீட்டில் இல்லை, ஃபோன் அப்போல்லாம் இந்த ஃபோன் கிடையாது. அந்த நம்பர் போடுவாங்களா, அந்த இந்த ஃபோன் இருக்கும்ல, ஓகே, அது வீட்டிலலாம் டெலிஃபோன் வச்சுருப்போம்ல, அந்த ஃபோன் தான். அப்போது ஐயாவோட பிஏ வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க வீட்டில். ஒரு 5 மணி போல் போட்டிருக்காங்க. இது மாதிரி ஜாகுவார் தான் பார்க்கணும், யார் கலைஞர் பார்க்கணுன்னா, எங்கள் வீட்டில் அந்த கலைஞருங்கிறது ஏதோ சினிமா கம்பெனி நினச்சிட்டு, இல்லை அவங்க வந்தோடனே சொல்கிறேன், நம்பர் வேணால் கொடுங்க, வாங்கிட்டாங்க. வந்தோடனே கொடுத்தாங்க. எனக்கும் யாருன்னு தெரியாது. நான் வந்து நம்பர் போட்டு அலோன்னொடனே, நான் சண்முகநாதன் பேசுகிறேன். சண்முகநாதன் ஷாக் ஆகிட்டேன். ஆனால் சொல்லுங்கண்ணே, நான் ஜாகுவார் தாங்க பேசுகிறேன். வாங்க, அதான் ஐயா உங்களை பார்க்கணுன்னாரு. சிஎம் பார்க்கணுன்னாரு. என்னையா? ஆமாம், உங்களை பார்க்கணுன்னாரு அப்படின்னா, ஐயா நான் ஜாகுவார் தங்க பேசுகிறேன்னே, உங்களை தான் பார்க்கணுன்னாரு. எப்போ உங்களுக்கு டைம் சரியாகும்? ஐயா நீங்கள் என்ன டைம் சொன்னால் வரேன் அப்படின்னேன். நான் காலைல 7 மணிக்கு வரட்டுமா? ஏன்னா ஓகேன்ட்டார். நான் கரெக்டாக 6:30க்கெலாம் போயிட்டேன். போனால் எனக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு கட்சி தலைவர்கள் இருக்காங்க, மந்திரிலாம் உட்காந்துருக்காங்க. என்ன போனோன்னே சண்முகனே வாங்க வாங்கன்ட்டு உடனே நான் 7 மணிக்கு தான் அப்போ 6:30க்கெலாம் மேலே கூப்பிட்டு போயிட்டார் மாடிக்கு. தலைவர் இப்படி ஒரு சோபாவில் அந்த ஸ்டைலில் துண்டு போட்டு அப்படி உட்காந்துருக்காரு. என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சார். நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சார். எந்திரிச்சோடனே நான் கூனி குறுக்கிட்டேன். ஏன்னா தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் ஒரு மாபெரும் தலைவர். ஆமாம், அவர் ஒன்றும் சாதாரணமாக எந்திரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா என்னையா அப்படின்னேன். என்னையா அப்படின்னாரு. உட்காரியா அப்படின்றாரு. அவர் எந்திரிச்சுட்டு என்ன உட்காரியானாரு. ஐயா நீங்கள் உட்காரிங்க அப்படிங்கிறேன். என்னையா கிண்டல் பண்ணுறியா? அவர் அடுத்த வாரத்தை கிண்டல் பண்ணுறியா? என் வீட்டில் வந்து என்ன உட்கார சொல்கிறாங்க, அதிகாரம் பண்ணுறா? நான் உண்மையாக ஷாக் ஆகிட்டேன். ஆனால் குழந்தைத்தனமாக பேசினார். அவர் பேசிட்டு அப்புறம் உட்காருங்கன்னு உட்கார வச்சு அந்த பிரச்சனையை பற்றி கேட்டார். கேட்டோன்னு நான் சில பிரச்சனைகளை எனக்காக ஃபுல் ஹெல்ப் பண்ணார். 120 போலீஸ் என் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டார். ஃபஸ்ட் டைம் அந்த சந்திக்கும் போது இங்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, பேரிகார்டு போட்டாங்க. என் வீட்டுக்குள்ளேயே இங்கே யாருமே போக முடியாது, அப்படி தான் போகணும். அந்த மாதிரி பேரிகார்டு போட்டு பாதுகாப்பு கொடுத்தாரு. அப்போ தான் அவரை பற்றி நினைக்க ஆரம்பித்தேன். நான் ஃபுல்லாக எம்ஜிஆர் கூட தான் இருந்தேன். அதுதான் கேட்க வந்தேன். தலைவர் கூட தான் இருந்தேன். இவர் வந்து எனக்கு வந்து அவர் ஒரு மாதிரி இருங்கன்னா ஓகே, நம்ம அந்த சைட்லேயே பார்த்த முடியும், இந்த சைடில் பார்க்கல. அப்போது வந்து என்ன இவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார் அப்படின்னு, எதுனாலும் ஃபோன் பண்ண அப்படின்னு அவர் நம்பர் கொடுக்குறாரு. வீடு பர்சனல் நம்பர் கொடுக்குறாரு. அதனால ஃபோன் பண்ணியான்ட்டு நான் இவருக்கு எப்படி ஃபோன் பண்ணுறது அப்படின்னு ஏன்னா பயம். அப்புறம் சன்மானம் சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க தலைவர்கிட்ட. அவர்கிட்ட பேசுகிறதா அப்படிங்கிறேன். நான் வந்து அவர் தான் எனக்கு 2 3 வாட்டி நான் கூப்பிடவே இல்லை. அவரை போய் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு. ஒரு வாட்டி மகாபலிபுரம் போயிருந்தோம். மகாபலிபுரத்தை டிஸ்கஷன் போயிருந்தோம். அவர் கதை வசனம், நான் வந்து ஃபைட் மாஸ்டர், கூட கொஞ்சம் நிறைய பேர் டெக்னீஷியன் டைரக்டர்லாம் போயிருக்கோம். போது அங்கே தங்கிட்டு தலைவர் 5 மணிக்கு புறப்படுறாரு. என்கிட்ட கேட்டார். ஒரு 2 மணிக்கு எல்லாம் சாப்பிட போனவங்களாம் வெளியே போயிட்டாங்க, தம்முமே அடிமை போயிடுவாங்க. தலைவர்கிட்ட எந்த கேட்ட பழக்கம் என்கிட்ட இல்லை. தலைவர் நானும் உட்காந்துருக்கோம் தனியாக ரூமில். என்னையா நீ எந்த பழக்கம் இல்லையானாரு. ஐயா நான் அதெல்லாம் இல்லையா அப்படின்னேன். தம்மு கூட அடிக்க மாட்டியா? ஐயா அடிக்க மாட்டேயா? ஓ சரி பரவாயில்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். பட் எப்படி சென்னைக்கு வர்ற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாய்யா எல்லாம் காரில் வந்தேன், எல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க, நான் பஸ்ஸில் போயிடுவேன்யா அப்படிங்கிறேன். சரியான்ட்டார். ஒன்றுமே பேசலை. கரெக்டாக 5 மணிக்கு என்னை வந்து ஒரு காவல் கூப்பிட்றாரு, தலைவர் கூப்பிட்றாரு, சிஎம் கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா
வண்டி காரில் உட்காரியான்றாரு. ஐயா என்னையா சொல்கிறீங்க? உட்காரியா காரில்? வீட்டுக்கு தானே போகணும். ஆமாய்யா உட்காருன்றாரு. உடனே அந்த இது பேக் எடுத்துகிட்டு அந்த இது மாதிரி போட்டிருப்போம்ல அந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு வரேன். உட்கார சொல்கிறாரு. உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டே வரோம். எங்கேயா போகணும் அப்படிங்கிறாரு. ஐயா எனக்கு கிண்டியில் இறக்கி விட்ருங்கங்கிறேன். நீ எங்கே போகணுங்கிறாரு. ஐயா கிண்டியில் தான் அப்படி நடந்து போகிறது வந்து எனக்கு கிண்டியில் இறக்கி விடுங்க. சரின்ட்டு என்னெல்லாம பேசிட்டே வரோம். கிண்டி வந்தோடனே கிண்டியில் என்னையா லெஃப்ட்டு போகணுமா நேராக போகணுமா? ஐயா கிண்டி நீங்கள் வந்து இப்படி போயிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். நான் கேட்க நினைக்கிறேன் உதயம் தேட்டர்கிட்ட. போடு உதயம் தேட்டரு. உதயம் தேட்டர் வந்தோடனே எங்கே போகணுங்கிறாரு. நான் எம்ஜிஆர் நகர் நான் சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டு ஐயா இல்லையா நான் நடந்துருவேன் ஐயான்னேன். நீ எம்ஜிஆர் நகரில் விட்டான்னு கேட்டார். நான் ஒரு நிமிஷம் பேசலை, சைலண்ட் ஆகிட்டேன். ஓ ராமச்சந்திரன் நானும் அண்ணன் தம்பியா அப்படின்னாரு. இதே இதை தலைவர் சொல்லிருக்காரு, புரட்சி தலைவரும் இதே மாதிரி சொல்லிருக்காரு. ஒரு வாட்டி கருணாநிதினு ஒருத்தன் சொன்ன வர்ற பலார்னு அந்த சுற்றி கேள்வனா கலைஞர்னு சொல்லுவார். அவர் பேரை சொல்லுவாங்க என்னடா தகுதி இருக்குன்னு கேட்டார். அதை அவர்கிட்ட சொன்ன கலைஞர்கிட்ட. அவர் அப்படியே கண்ணு கலங்கிட்டார் கலைஞர். அப்படியே துண்டு கண் துடைச்சி ஓ ராமச்சந்திரன் செத்தனைக்கு நான் சாப்பிடல தெரியுமா உனக்கு? என் வீட்டு மேலே கோலம் போடக்கூடாதுன்னு தெரியுமா உனக்கு? யாருக்கு தெரியாதியா? நாங்கள் அவ்வளோ அன்புயா. நான் வந்து கதை வசனம் எழுதுனா ராமச்சந்திரன் நடிக்க மாட்டாப்புல. ராமச்சந்திரன் நடிக்காத படத்தில் நான் கதை வசனம் எழுத மாட்டேன். அப்படி நாங்கள் இருந்தோம். அரசியல் எங்களை பிரிச்சுட்டு அப்படியே நாங்கள் உள்ளம் பிரியலையா அப்படின்னு சொன்னார். இன்னும் என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்னை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவர் போனார். என் வீட்டில் சிஎம்மாக இருக்கும்போது. இவர் மேலே உங்களுக்கு ஒரு அதீத அன்பு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் விஜயகாந்த் அவர் இந்த ஜென்மாவில் சார் இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் கேப்டன் நான் மறக்க முடியாது சார். ஏன்னா 81 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நெல்லை மகாராஜன் அப்படின்னு ஒரு ஃபைட் மாஸ்டர். அவர் ஒரு நாள் சொன்னார், தங்கம் இது மாதிரி விஜய்னு ஒரு தம்பி இருக்கா நடிச்சிட்டு இருக்காப்புடுவோம், அவருக்கு வந்து கொஞ்சம் சிலம்பு சொல்லித்தரணும், நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் எம்ஜிஆர் வீட்டில் இருக்கேனே அப்படின்னேன். நான் வந்து ஒன்று வண்டியில் புல்லட்டில் புக்கை பண்ணி அப்போ புல்லட் வச்சுருப்பார். சரி அவர் வருவார், வந்து அவர் கூட நான் வருவேன். இவர் விஜயகாந்த் சார் மொதல் என்னை நேரில் பார்க்கும்போது நான் சின்ன பையனா, அவரை விட நான் வயசு பெருசு. ஆனால் அவருக்கு தெரில, ஏதோ சின்ன பையன் ஏதோ ஒருத்தருக்கான் அப்படின்ட்டு இவன் என்ன சின்ன பையன் மாதிரி இருக்கானா அப்படின்னாரு. இல்லை விஜய் சிலம்பு சுற்ற பாரு அப்படின்னாரு. அப்போ கம்பெடுத்து சுற்றுறேன், சவுண்டே இப்படி கேட்குது, என்ன அவன் அப்படி சுற்றுறான் அப்படின்னாரு. ஆமாம் அவர் 20 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். 20 வருஷமா அப்படின்னாரு. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ண எவ்வளோ நாள் ஆகுனாரு. நடிக்கிறதுக்குன்னா நான் ஒரு 5 நாளில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், ரெகுலரானால் நீங்கள் 1 வருஷம் நான் ரெகுலராக கற்றுக்கிறேன் அப்படின்னாரு. என்னென்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சாப்பிடாமல் யாரையும் விட மாட்டார். சாப்பிடலன்னா அவ்வளோதான். அதே கேரக்டரு கேப்டன் விஜயகாந்த். நான் ஃபஸ்ட் அன்னைக்கு போகும்போது நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன சாப்பிட்டு போகணுன்னாரு. இல்லைங்க நான் வந்து வீட்டில் போய் சாப்பிடுவேன், கட்டி போட்டுருவேன் அப்படின்னாரு. அதாவது அவர் வேறு மாதிரி சொல்லுவார், இவர் கட்டி போட்டுருவேன்னாரு. சாப்பிடலன்னா அப்படின்னாரு. அதனால் சாப்பிட வச்சேன். நான் சொன்னேன், சார் நான் தலைவர் கூட இருக்கேன், அவர் சாப்பிட்லன்னா யாரையும் அனுப்ப மாட்டார், நீங்கள் சாப்பிட்லன்னா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பெரிய ஆளாக ஆயிடுவீங்கன்னாரு. அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. இல்லை தங்க நான் அப்படி ஒரு ஆளை வந்துச்சுன்னா நான் மக்களுக்கு அள்ளி கொடுப்பேனாரு. அதை வந்ததுக்கப்புறம் அள்ளி கொடுத்தாரு. அது மாதிரி என்னை பைக்கில் கொண்டு விட்டு போவார். என் வீடு ஃபங்க்ஷனுக்கு பைக்கில் வருவார் சார். இப்போ நடிகர் சங்க தலைவராக இருக்கார், என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை அவர் வருவார்னு. 6 ஆச்சு, விஜய் வந்தார். விஜய் 4:30 வந்துட்டார். இவர் வந்து 6, 6:15 ஆச்சு வரல. இப்போ விஜய் சார் கேட்குறாருன்னா அண்ணன் எப்படி வருவார் கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாம் உள்ள பரபரப்பு கூட்டம் என்னென்னா இங்கே போட்ட மேடை அந்த ரோடெல்லாம் தாண்டி போயிடுச்சு. போலீஸ் 4 பேர் அனுப்பிச்சாங்க, அப்புறம் 100 போலீஸ் அனுப்பிச்சாங்க. நான் ஒரு 100 பேர் வச்சுருந்தேன். கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ பார்த்தா பைக்கில் வராருங்க, இந்த சந்துக்குள்ளே போது பைக்கில் வராரு. இல்லை தங்கம் காரில் வந்தால் கூட்டம் வர முடியாதுன்னு இப்படி வந்தேன்றானே, போலீஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்படின்னேன். சரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டார். ஆனால் உங்களுக்காக சண்டை கூட போட்டிருக்காரு, நிறைய இடத்துல போட்டிருக்கேன். எனக்கு நடிகர் சங்கம் எலெக்ஷன் ஃபஸ்ட்டு எலெக்ஷனு, அது நான் கூட்டிகிட்டு போய் ஓட்டு கேட்டேன். இப்போ நீங்கள் வரீங்க எனக்கு அன்பாக இருக்குன்னா தோளில் கைப்பட்டு வாங்க அப்புறம் கேப்டனுக்கு போடுங்கன்னு சொல்லல. அவன் கடுப்பாயிட்டானுங்க. கடுப்பாயிட்டு இவன் இப்போ வந்து ஃபைட்டு தானே, இவன் அங்கே நிற்கிறான், அவனை அடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கேப்டன் காரில் விழுந்து போச்சு. வந்தவொடனே தங்க அங்கே வா அப்படின்னாரு. அவனை அடினார். ஆப்போசிட் நிற்கிறான், அடிக்க சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறீங்க, எலெக்ஷன் நல்லா போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறேன். அடி நீ முதல்லன்னு எனக்கு என்னன்னு தெரில. இல்லை ஒன்று வெட்டுவேன்றானுங்க. எனக்கு கடுப்பாயிட்டேன். வெட்டுவேன் நான் ஒன்று போய் பிடிச்சேன். யாரா வெட்டுவேன்னு விடுறா அப்படின்னு. இன்னும் கேப்டன் வேட்டியை தூக்கி விட்டு ஏய் இப்போ சொல்கிறா நொட்டுறா தங்க பழத்தை அப்படின்னாரு. அரா பாப்பா அவனை அப்படின்னாரு. எல்லாம் நடுங்கிட்டானுங்க. எல்லாம் அப்புறம் என் கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படின்லாம் வந்தோடனே அங்கே மெம்பருங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். நான் மெம்பர் இல்லாமல் இருக்கேன்னொடனே நான் வந்து எப்போவுமே மெம்பர் ஆகிட்டேன். இப்போ இல்லை, அப்போவே மெம்பர் ஆகிட்டேன். அப்போ மெம்பர்னோடனே எல்லாம் அப்படியே இதாச்சு. ஜெயித்தவொடனே அவனை கூப்பிட்டு தோளில் கை போட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே அப்படிலாம் சொல்லி அன்பா பண்ண. ஒரு பக்கத்தில் நெருப்பாக இருப்பார், ஒரு பக்கத்தில் அப்படியே சாந்தமாக இருப்பார். புரியுது. ஆனால் விஜயகாந்த் அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி
உங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்திருக்காங்களா? அவங்களோட இழப்பு உங்கள எந்த மாரி பாதிச்சது? சார் எம்ஜிஆர் இழப்பு வந்து என்னால் தாங்க முடியாத இழப்பாக இருந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு வாட்டி நான் இடையில போய் பார்க்க போனேன். பார்க்கும்போது அவருக்கு வாயெல்லாம் இதாகி பேச முடியாமல் என்னை பார்த்து கண்ணு கலங்கினார். ஏன்னா அவர் மாதிரி ஸ்டைல் யாரும் பண்ணல. அவர் கை பிடிச்சா இரும்பு மாதிரி இருக்கும். நான் அவரு வெள்ளை வெள்ளேன்னு இருக்காரு. பலம் இல்லாத என்பது கை கொடுக்கும்போது தெரிஞ்சு நம்ம கையை நொறுங்கிரும் போல இருக்கு. அவ்வளோ எக்ஸஸ் பாடி அவரு. அவரு வந்து கண்ணு கலங்கினா எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. நான்லாம் எம்ஜிஆர் சாவ மாட்டாருன்னு நெனச்சேன். சேலஞ்ச் பண்ணுவேன் அந்த காலத்தில. எம்ஜிஆர்லாம் சாவ மாட்டாருயா அப்படின்னு நெனச்சேன். அந்த கருவாடு நெறையா சாப்பிட்டு அந்த உப்புலாம் போய் தான் அவர் கிட்னி பாதிக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ அவரு இறந்த உடனே பெரிய பாதிப்பு. நான்லாம் 2 நாள் அழுதேன். அவரு 2 நாள் அழுதேன் எம்ஜிஆர் இறக்கும்போது. கேப்டன் இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. கேப்டன் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, நான் போனேன்னா என்ன தனியா கூட்டு போய் 1 மணி நேரம் பேசுவார். எவ்வளோ கூட்டம் இருக்கும். பெரிய பெரிய நடிகர்லாம் வந்திருப்பாங்க. என்ன கூட்டு போய் தனியா பேசுவார். அவர் கேட்குற கேள்வி, "நீ என்ட்ட எதுவும் உதவி கேட்கலையே, என்ன உதவி கேளுன்னு" தான் கேட்பார் கேப்டன். நல்லா இருக்கேனா யாருக்கு நான் உதவி பண்ணுற மாதிரி தானே இருக்கேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். கடைசி வரைக்கும் சொல்லுவார். நான் ஏன்னா காசு கேட்டாலும் தருவார். எது கேட்டாலும் தருவார். ஆனா எதுவுமே கேட்க மாட்டார். கமல் சார். அதான் நான் அப்பவே சொன்ன மாரி, கமல் சாருக்கு நான் தான் டூப் போடுவேன். அந்த அப்பவுமே தெரியும். அவர் வந்து நான் டூப்பு நடிகர் அப்படின்னு தான் தெரியும். நான் சிலம்பம் என்ன சுத்துறேன்னு அவருக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு. நான் மகாராசன் ஒரு படம் நான் மாஸ்டரா பண்ணும்போது அவருக்கு வந்து கால்ல ஒரு பெரிய அடிபட்டுருச்சு. அந்த இந்திரஜித் தான் என்னமோ ஒரு படம். அந்த படத்தில அடிபட்டு கால் அப்படி நிக்கும்போது வீங்கிரும். அப்போ வந்து ஏதோ பெங்களூருக்காக போறாரு. நான் மோகன் ஸ்டுடியோ ஷூட்டிங் எடுத்துருக்கேன். வராரு. 4 மணி நேரம் அவருக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்கு. என்கிட்ட வந்து உட்காந்து பேச வரும்போது நான் அவருக்கு ஒரு சின்ன ஃபைட் ஒண்ணு எடுத்தேன். கால் வலியோட அவருக்கு வந்து ஃபைட் எடுத்தேன். ஒரு 1 1/2 மணி நேரத்தில எடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவர. அவர் கேட்டாரு, "மாஸ்டர் இந்த ஃபைட்டு 1 1/2 மணி நேரத்துல எடுத்து எப்படி பண்ண முடியும்னாரு." "சார் நான் எடிட் பண்ணி வைக்கிறேன். நீங்க பாருங்க சார்" அப்படின்னேன். எடிட் பண்ணி பார்த்தோன்னே அவர் வந்து நைட்டு எனக்கு வந்து சொன்னாரு. "ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். ஃபைட்டு. 1 1/2 மணி நேரம் எடுத்தேன் நான். 10 நாள் எடுத்த மாரி இருக்கு" அப்படின்னாரு. அதே இதில அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து அந்த படத்தோட டைரக்டர், "கமல் தங்கம் வந்து சிலம்பு சுத்தி பார்த்துருக்கியான்னாரு." "நான் இதுவரைக்கும் பார்க்கல. டோப் போட்டுருக்காப்ல நெறையான்னா." சுத்துனேன். ஏவிஎம்ல சுத்துறோம். சுத்தம்போது அவர் வந்து என்ன கால தொட்டு கும்பிட்றாரு. அவர் கமல் சார் வந்து யாரையும் கால் தொட்டு கும்பிட மாட்டாரு. இல்ல அவரு ஒரு இதில இருப்பார் எப்பவுமே. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த தேவர் மகன் நீ படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. ஓகே சார் பண்ணிருவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஆனா தேவர் மகன் ரஷ்யாவில ஒரு 45 நாள் 50 நாள் ஷூட்டிங் ஹிந்தி படத்துக்காக போயிட்டேன். வர முடியல. ஸ்டண்ட்ல எம்ஜிஆர் மாரி அவரும் வந்து எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிந்தவர். இவரும் வந்து டான்ஸா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ஸ்பாட்ல சொல்லுவார். இது பண்ணணும்னே அது பெருசா ஆயிடும். நைஸ் சார். அண்ட் அஜித் சார். அஜித் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷே உங்களுக்கு நடந்தது. அது வந்து மறக்க முடியாம எல்லா நியூஸ்லயும் இதுலயும் நீங்க சொன்ன ஒரு விஷயம் கருத்து வேற மாரி போக, அது ஒரு மிகப்பெரிய கிளாஷா மாறுச்சுல்ல. அத பத்தி ஞாபகம் இருக்கா? அது எப்படி? அதுக்கு தான் கலைஞர் பாதுகாப்பு போட்டது. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் கலைஞர் அவர்கள் பாதுகாப்பு குடுத்தார்ல. அந்த இதில திட்டினது தான் அது வந்து ஒரு கான்ட்ரோவர்சி ஆகிப்போச்சு. ஆகிப்போய் அப்புறம் வந்து நாங்க 2 பேரும் கேப்டன் தான் அப்போ வந்து சங்கத்தோட தலைவர். சரத்குமார் தான் செயலாளர். கூப்பிட்டு எல்லாம் வச்சு உட்காந்து பேசி, அவரும் தவறு பண்ணதுக்காக இது பண்ணி சாரி சொல்லி, அது ஒரு பெரிய இதாகி போச்சு. நீங்க சொன்ன மாரி அந்த காலத்தில சன் டிவில 7 மணிக்கு தான் நியூஸ் போடுவாங்க. 7 மணிக்கு ஹெட் நியூஸ் என்ன தான் போடுவாங்க. மாலை மறைச்சு தந்திலலாம் ஹெட்டிங்கே என் பேர போட்டு தான் போட்டிருப்பாங்க. அது ஒரு பெரிய இதுதான். ஃபேன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வந்துட்டாங்கல்ல சார். அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த டைம்ல. அதெல்லாம் நடந்துச்சு சார். நாங்களும் அத திருப்பி அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் அவர் மன்றத்த கலைச்சார். அப்பதானே மன்றத்த கலைச்சது. ஆமா. அப்ப தான் கலைச்சாரு. மன்றத்த கலைச்சாரு. இந்த கான்ட்ரோவர்சிக்கு அப்புறம் தான் அவர் மன்றத்த கலைச்சார்ல சார். அதுக்கு அந்த காரணமா அதுக்கப்புறம்? அது தெரியல. அது இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா, அவர் தெரியாம ஏதோ ஒரு தவறு நடந்துக்கிட்டே இருக்குனாக்கா, உங்களுக்கு வந்து நாளைக்கு தப்பாயிடும்ல சார். ஏன்னா இதே மாரி தவறுல தானே ஒரு பெரிய அணையோட ஒரு இவரு ஒரு ஹீரோ வந்து ஜெயிலுக்குள்ள போனாரு. இல்ல பாகவதர். ஓகே. பாகவதர் வந்து அந்த மாரி ஏதோ ஒரு பிரச்சனையில தானே அவரு ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையே மாறி போச்சு இல்லையா? ஆமா. ஸோ அந்த மாரி யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து நமக்காக ரசிகர் ஏதோ இது பண்ணக்கூடாது. ரசிகர்லாம் கலைச்சது அந்த டைம்ல. ஆனா அந்த விஷயம் அந்த கான்ட்ரோவர்சி ஆனப்ப அஜித் அவர்களுக்கு தெரியாதுல்ல இந்த மாரி பிரச்சனை நடந்தது? இருக்கலாம். தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சா நடந்திருக்கலாம். தெரியல. ஆனா ஏதோ சம்திங் நடந்துச்சு. எனக்கு வந்து என் வண்டி கார உடைச்சாங்க. என் வீடெல்லாம் கடப்பாறையில உடைச்சாங்க. அதெல்லாம் யாரோ பண்ணாங்க. ஸோ அது நமக்கு இப்போ வேண்டாம். ஏன்னா நாங்க 2 பேரும் நண்பரா இருக்கோம். அப்பவுமே நாங்க நண்பராயிட்டோம். ஏன்னா அது ஏதோ கான்ட்ரோவர்சியால தகராறு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப பெருசா இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க 2 பேருமே சேர்ந்து நடிகர் சங்கத்திலேயே வந்து கையெல்லாம் கொடுத்து அது ஃபோட்டோலாம் போட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும். ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அஜித் சாரோட 2 படமும் நான் மாஸ்டரா பண்ணேன். ஓகே. அத பத்தி சொல்லலாமா சார்? ஆமா. நான் வந்து பகைவன் ஒரு படம் பண்ணேன்.
அதில் வந்து எனக்கு ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு இடுப்பில் அடி, அவருக்கு இடுப்பில் ஆப்ரேஷன் இருக்கு. ம். நிறையா பைக் ஜம்ப் அது இது பைக் ரேசிங் இதெல்லாம் போய் அவர் அடிபட்டிருக்காரு. நான் வந்து மியூசியத்தில் தான் ஃபைட்டுங்க. அப்போ ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு கிக் ஒன்று பிரமாதமாக பண்ணியிருந்தேன். ஒரு லாரி நிற்கும், லாரி மேலே ஏறி ஒரு கிக்கு கிறிஸ்டன் கிக் அது பேர் அடிக்கணும் வச்சுருந்தேன். ஓகே அவர் செட் போட்டு எல்லாம் கேமராலாம் 2 கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி அவர் சார் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. லைட்டாக அவங்க மேக்கப் பண்ண வந்தார். சார் அவர் இடுப்பில் அடி, இந்த கிக்கெலாம் அடிக்க முடியாது. ஏன்னா அப்பவும் ரோப்லாம் கிடையாது. ம். அவங்கள அப்படியா ஐயோ சரி சரி இது புரி அவர் தெரிய வேணாம் அப்படின்றாரு. ஆனால் அதை அவர் கவனிச்சிட்டார். புரியுங்கும்போது மாதம் ஒரு நிமிஷம் இருங்க என்ன இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரிக்கலாம் என்ன பிரச்சனைனாரு. இல்லை ஒன்றும் இல்லை சார் இது அப்புறம் எடுத்துக்கலாம் சார் கொஞ்சம் லேட்டாக விட்டானே. இல்லை இவன் சொன்னானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பண்ணுறேன்னாரு. அதாவது அவரோட தன்னம்பிக்கை. அதாவது எல்லாருமே ஜெயிச்சிட முடியாது. ஒரு ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணால் அடுத்த நாள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் இவர் ஃபைனல் கார்டு டான்ஸ் நல்லா ஆடுறாரு, நல்லா ஃபைட் பண்ணார். அந்த கிக்கை பிரமாதமாக பண்ணார். பயங்கர கிளாப்ஸு அந்த அந்த படத்தில் அந்த ஃபைட்டுக்கு பயங்கர கிளாப்ஸு. அதில் பகைவன்லாம் பண்ணும்போது எல்லாமே நல்ல கிளாப்ஸ் ஆகும். ஃபைட்டுக்காக நல்ல கிளாப்ஸ் ஆச்சு. தன்னம்பிக்கை மனுஷனுக்கு வேணுங்கிறதுக்கு உதாரணம் அஜித் சார். நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே வெற்றி இருக்கும். ஆனால் அவன் வந்து ஜெயிக்க தெரியாது. என்ன அடிபட்டாலும் சரி நான் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கும் கார் ரேஸ் அதுதான் சார் சொல்ல வந்தேன். இன்றைக்கும் கார் சேசிங் போகிறாருன்னா அவரோட நம்பிக்கை பெரிய கிரேட். அவர் எதாக இருந்தாலும் அவர் துணிஞ்சு பேசுவார். ரொம்ப அந்த அப்படி பார்த்துட்டுலாம் பேச மாட்டார். எதாக இருந்தாலும் சரி துணிஞ்சு பேசுகிற ஒரு மனிதர் அவர். இன்றைக்கி வந்து நல்லா இருக்கார், நல்லா இருக்கணும் எப்பவும். அவர் கார் ரேசிங்லாம் காமிச்சிட்டு நடிக்கணும் அவரும். இது நிறைய நடிக்கணும்னு ஆசை. ஆமாம் அவர் உயிருக்கு ஆபத்து சார். அதெல்லாம் 2 வாட்டியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாம். அது சொல்ல முடியலை. ஒரு ஏஜ் ஆகிடுச்சுல அவருக்கும் ஒரு 55 60 தாண்டிடுச்சு இல்லையா. ஏன்னா எல்லாரும் அந்த பலத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இருந்தாலும் அவரும் நடிப்பில் கவனத்தை செலுத்தாலும் விட்டுறணும். ஸோ அவர் ஜாலியாக இருக்கார். அண்ணா போங்கடா அப்படின்னு ஜாலியாக இருக்கார் அவர். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கைக்கு உண்மையாலுமே உதாரணம் தான் சார். யாராக இருந்தாலும் ஒரு பயம் வரும்ல இத்தனை ஆக்சிடென்ட் அப்புறம். என்ன சார் இடுப்பு ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் சார் எவன் நடக்கவே முடியாது. கண்டிப்பாக சார். நிறையா விஷயங்கள் பேசணும். உங்களோட ஜேர்னியாக உங்களோட ட்ராவல் எல்லாமே பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள் நேயர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் உங்களை மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட் அடிச்சுக்கிறேன்.